ஒரு பக்கம் வந்து முதலமைச்சர் திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாஜக பின்னாடி இருக்கு, விஜய் பின்னாடி அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் அதுக்கேற்ற மாதிரிதான் விஜயை தொடர்ந்து காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த விவகாரத்துல விஜய் மேல வழக்கு பதியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேள்வி கேட்ட பிறகும் பாஜக விஜயை காப்பாத்துறாங்க அப்படின்னா விஜயை காப்பாத்த போறது பாஜக தான். பாஜக தான் அவருடைய நோக்கமே. நான் ஒண்ணு சொல்றேன், பரந்தூர் விமான நிலையத்து ப்ராஜெக்டை எதிர்க்கிறாரு, தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறாரு. ஃபண்டிங் பண்றது யாரு? இந்திய ஒன்றிய அரசு. ஏதாவது சொன்னாரு? டங்ஸ்டன் விஷயத்துல இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடினாங்க அந்த மக்கள், தாவேகாவினர் அதில் கலந்துக்கிட்டாங்க. விஜய் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாரு? கிடையாது. பெரியாரை பத்தி என்னோட கொள்கை தலைவர் அப்படின்றாரு, பெரியாரை பத்தி அவ்வளோ மோசமா பேசுறாரு இந்த சீமான். நான்லாம் பேசினேன், அறிக்கையெல்லாம் நான் அனுப்பியிருக்கேன் விஜய்க்கு. பேசினார் ஏதாவது? கிடையாது. அவங்களுடைய பாலிடிக்ஸ் ஒரு எஜெண்டா. விஜய் அதான் சொல்றாரு, இது நம்ம எஜெண்டா இல்லைன்றாரு. அவ்வளோ தூரம் அறிவு உள்ளவர விஜய். நாகப்பட்டினம் பேச எடுத்து பாருங்க, அதில் ஒரு இடத்துல சரி அது நம்ம எஜெண்டா இல்லை, தேர் யூ ஆர், வி காட் த கேட்ச். இதுதான் விஜய். அந்த எஜெண்டாக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னா பாஜக. அவ்வளோதான். ஸோ பாஜக அவனுடைய ப்ராக்சி. இவர் தனியாக நின்று பண்ணுறாரு. பாஜகனுடைய நோக்கம் என்ன? திமுக ஆட்சி அகற்றணும். எடப்பாடி பழனிசாமி நோக்கம் என்ன? திமுக ஆட்சி அகற்றணும். சிவனுடைய நோக்கம் என்ன? திமுக ஆட்சி அகற்றணும். உன்னுடைய நோக்கம் என்ன? திமுக ஆட்சியை தூக்கி போடணும். நாளைக்கு எல்லாரும் ஒன்றா சேர்த்துக்குவீங்க. அதான் டிசம்பர், கிறிஸ்மஸ். அதான் உங்களுக்கு. நடுவில் இந்த நிகழ்ச்சி நடந்ததுனால எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. அதனால தான் வந்துட்டு அவ்வளோ தூரம் காப்பாற்றுறாங்க. ஃபாசிசம்னு உங்களை சொன்னார்ல, அப்புறம் என்ன ஃபாசிசம் சொன்னவனுக்கு என்ன ஆனால் எங்களுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு உண்மையை பேசுகிறான்ல. ஒரு பிஜேபிக்காரன் உண்மையை பேசுகிறான்னா கிடையாது இல்லை. அவ்வளோதான், எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க.